காலை உணவு விரிவாக்க திட்டம் அதையும் சொல்றாரு மேலும். அதே போல பார்த்தீங்கன்னா, ரூ. 8000 கூப்பன். அந்த கூப்பன் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மகளிருக்கு. ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் நிதி சுமை ஏற்படாது. அவர் ஆட்சி செய்ய தெரியவில்லை. இப்ப நீங்களும் தேர்தல் அறிக்கையில் அதே போன்று ஃபார் அன் எக்ஸாம்பிள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் கூறினார், நள்ளிரவில் ஒரு பெண்மணி சுதந்திரமாக நடமாடினால் அதுதான் சுதந்திரம். நாம் சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் ஆகியும் நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரம் இல்லை. களம் வந்து பார்த்தீங்கன்னா, வியூகம் விமர்சனங்கள், அதே போல வேகம் விவேகம், யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம். 2026 தேர்தல் ஏற்றமிகு எங்கள் புரட்சி தமிழர் இபிஎஸ்க்கு என்று தான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். மாநில மத்திய சர்க்கார் உறவு சீராக இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க. பலமுறை போட்டி என்பது அந்த வாக்குகளை, இந்த போட்டி என்பது வந்து வாய்ப்பை வந்து வாக்குகளை பிரிக்காதா? நிச்சயமாக வாக்குகளை இது மாதிரி காலகட்டம் எங்களுக்கு 80ல் இருந்து கீழ்மட்ட மக்களுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து முழுமையாக போய் சேர்ந்துருக்குதா? ரொம்ப ரொம்ப அருமையாக சேர்ந்துருக்கு. 2021 தேர்தல் அறிக்கையிலேயே we have clearly we have concentrated, we have concrete confidential idea we will become ruling government, no other question alliance government and all, no, not at all. Certainly I am telling again we will form our amma our தலைவர் government, no doubt. கடந்த நாடாளுமன்றத்தில் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக தானே பெற்று. நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் பார்வை வேறு, சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பார்வை வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரிஞ்சிருந்தோம். திமுக தலைமையிலான வலிமையான கூட்டணிகள், இப்போ அதற்கு நிகரான கூட்டணிகள் உங்கள்கிட்ட இருக்கா? இந்த வலிமையான கூட்டணி என்பது வலிமிகுந்த கூட்டணியாக போச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க? நிச்சயமாக ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிஃபோர் அவர் வந்து ப்ரோக்ராம் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு டீ பார்ட்டி சிஎம் இன்வைட் பண்ணியிருந்தார். நிறைய பேர் அதில் கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவருமான திரு KN ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலனிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நீங்கள் ஆற்றிய பணிகள், நீங்கள் செய்த சாதனைகள் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த வரலாற்று சாதனையை முறியடிக்கிறதுக்கு மீண்டும் அதை நீங்கள் வந்தால் தான் முறியடிக்க முடியும் என்ற பேச்சும் அது மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னா 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடும் அப்போ வந்து ரொம்ப வீரியமாக இருந்தது. அதில் உங்களுடைய செயல்பாடும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு. இப்போ நடப்பு அரசியல் வருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 முனை கூட்டணி தான். 4 முனை கூட்டணி இருந்தாலும் பேசப்பட்டு வருவது 2 முனை கூட்டணி தான் என்று முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த களத்தை தீர்மானிக்க போகிறதே நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாம் தமிழ் சீமான் அவர் பங்குக்கு அவர் இருக்கார். இப்போ 5வது முனையாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் களத்தில் குதிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லை நீங்கள் எந்த பாதிப்பையும் கடந்து நீங்கள் வந்து மீண்டும் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதற்கான வாய்ப்புகளே இல்லை. எந்த கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டப்பேரவை தான் அமையும், அந்த பேச்சு நிலவுது. களத்தில் வந்து எல்லாருக்கு முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து வேகப்படுத்தி போயிட்டுருக்காரு. களம் வந்து பார்த்திங்கன்னா வியூகம் விமர்சனங்கள், அதே போல் வேகம் விவேகம், யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம். வணக்கம், பணிவான வணக்கங்கள். நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பணிக்கு தட் கிரெடிட் கோஸ் டு அம்மாவை சாரும். நாடாளுமன்ற கொறடாவாக எனக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். அனைத்தும் அம்மாவையே சாரும். அதற்கு முதல் காரணம் அம்மாவை சாரும், புரட்சித் தலைவி அம்மாவையை சாரும். தற்போது 2026 தேர்தல் ஏற்றமிகு எங்கள் புரட்சி தமிழர் இபிஎஸ்க்கு என்று தான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். இந்த 2026 ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் அமோகமாக வெற்றி பெறுவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாகும் அண்ணன் இபிஎஸ் அணிதான். அமோகமாக வெற்றி பெற்று நிச்சயமாக முதல்வராக பதவியில் அமர்வார். அமோகமாக தோல்வி அடைவது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட வந்து அவங்க வாக்கு கேட்க போயிருக்காங்க.
எப்படி அவங்க வந்து அமோகமாக அவன் தோல்வி அடையான்னு சொல்கிறீங்க? எந்த நலத்திட்டமும் பண்ணவில்லை, நல்ல திட்டங்களும் பண்ணவில்லை. விளம்பரத்திற்காக ஆற்றிய பணிகள் எப்போதும் திராவிடர் முன்னேற்றக் கழகம் அந்த காலத்திலிருந்தே தே ஆர் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். எவ்ரிபடி நோஸ். அந்த கால தலைமுறை 70, 67 தலைமுறைக்கும் தெரியும். தலைவர் இருக்கிற காலம் தொட்டு இருக்கிற வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தெள்ளத் தெளிவாக பேருநடை போட்டு கொண்டு வளர்ந்தது. ஆனால் தலைவர் அனைத்திந்திய அண்ணா திமுக உதயமான பிறகு திமுக துளிர் விடவே இல்லை, தலைவர் இருக்கிற காலம் தொட்டு. பின்பு அவர்கள் காலத்தின் சூழ்நிலையால், காலத்தின் கோலத்தால் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் அறிவித்த எல்லா திட்டங்களும் தோல்வியை தான் அடைந்தன, மக்களிடம் போய் சேரவில்லை. இப்போ தற்சமயம் இருக்கிற காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதை, அரசு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை, அரசு ஊழியர்களுடைய அதிருப்தி, அரசு ஆசிரியர்களுடைய அதிருப்தி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் கூறினார், நள்ளிரவில் ஒரு பெண்மணி சுதந்திரமாக நடமாடினால் அதுதான் சுதந்திரம். நாம் சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் ஆகியும் நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரம் இல்லை. பாட்டியும் சுதந்திரமாக நடக்க முடியல, இளம் வயது பெண்களும் சுதந்திரமாக சாலையில் செல்ல முடியல. எங்கள் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொல்கிறாங்க. மற்ற மாநிலத்தை விட ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இப்படி என்று முதலமைச்சரை வந்து மீண்டும் மீண்டும் வந்து உறக்க சொல்கிறாரு. அதற்கான ஆதாரங்களையும் பட்டியலிடுறாரு. சட்டப்பேரவை செல்லுகின்ற இடத்தெல்லாம் அவர் தெளிவோடும் துணிவோடும் நாங்கள் பண்ண திட்டங்களை 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், பெண்களுக்கு திருமணத்துக்கு தாலி, தங்கம், பல நல்ல திட்டங்களை நாங்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அம்மா அவர்கள் ஆட்சி சிறப்பான ஆட்சி. அதை ஒட்டியே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் விவசாயிகளின் ஆட்சியாக குடிமராமத்து பணி, மக்களின் ஒரு பை த பீப்புள் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் டு த பீப்புள் ஃபார் த பீப்புள், மக்களுக்காக ஆட்சி செய்தார். மக்களின் முதல்வராக இருந்தார். இது எல்லாருக்குமே தெரியும். அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கட்டும், அதே போல் 7.5 இருக்கட்டும், காவிரி பகுதியை வந்து காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுவதாக இருக்கட்டும், இந்தமாரி பணிகள்லாம் வந்து உங்களுடைய பணிகளை யாருமே குறைத்து மதிப்பிடவே செய்யலை. ஆனால் வந்து இன்று வந்து ஆட்சியாளர்கள் செய்கிற நலத்திட்டங்கள், அது விடியல் பயணமாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டாலினாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இல்லந்தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லந்தேடி கல்வியாக இருக்கட்டும், இப்போ அவர்களும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான திட்டங்களை வந்து செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு படி மேலே போய் தேர்தல் அறிக்கையில் காலை உணவு விரிவாக்க திட்டம் அதையும் சொல்கிறாரு முதலமைச்சர். அதே போல் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன். ஆனால் அந்த கூப்பன் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மகளிர்களுக்கு, இல்லத்து அரசிகளுக்கு அது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பே நீங்கள் சொன்னது வந்து 10,000 ரூபாய் அந்த அறிவிப்பு, அது வந்து 2 பேரும் போட்டி போட்டு மகளிருக்கு கவருவதற்காக அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நிதி சுமை ஏற்படாதா? அவர் ஆட்சி செய்ய தெரியவில்லை. இப்போ நீங்களும் தேர்தல் அறிக்கையில் அதே போன்று ஃபார் அன் எக்ஸாம்பிள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உங்களை போன்ற ஊடகவாளர்கள், பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அருகில் உள்ள அண்ணன் திரு RS பாரதி அவர்கள் அவரை கேட்காதீர்கள், அதற்கென்று ஒரு குழு உள்ளது, அதை கேளுங்கள். ஆனால் எங்கள் இயக்கத்தில் 297 அறிக்கைகளை, தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கோம். ஈச் அண்ட் எவரி அறிக்கையையும் ஒவ்வொரு திட்டத்தையும் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் படித்து ஆய்ந்து அறிந்து மக்களில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வி ப்ரெசன்ட் த பீப்புள் டு த பீப்புள் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அது நல்லா தெரியும். நாங்கள் கொடுத்த திட்டத்தை, நாங்கள் சொன்ன அறிக்கையை அப்படியே டிட்டாவை காப்பி அடிச்சிட்டாங்க. இது எவரிபடி நோஸ். நீ போகிற இடங்கள்லாம் மக்கள் கூட்டம் அலைமோது தெளிவாக ஒரு கிராமத்து ஆள் மாதிரி, ஒரு கிராமத்து விவசாயி மாதிரி, மக்களோட ஒருத்தர் மாதிரி மக்களோட கலந்து உரையாடுறார். நேற்று வந்து வெளியூர் கோவில்பட்டு விருதுநகரில் அவர் வெளியே வரும்போது மக்கள் எழுச்சி, கோ பேக், இனி திமுக வர வேண்டாம், நாங்கள் பட்டது போதும், அவஸ்தை ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், திமுக வேண்டாம் என்று அவரிடம் அந்த பேனரை கொடுக்குற அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய கெட்ட பெயர் மக்கள் ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ரொம்ப நிலவுது. இதையும் மீறி அவங்க வருவாங்களான ஒரு விந்தையாக இருக்குது. நிச்சயமாக சொல்லுகிறோம்,
மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கீழ்மட்ட மக்களுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து முழுமையாக போய் சேர்ந்துருக்குதா? ரொம்ப ரொம்ப அருமையாக சேர்ந்துருக்கு. 2021 தேர்தல் அறிக்கையிலேயே அவர் தேர்தல் அறிக்கை டிஃபரண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் தேர்தல் அறிக்கை. நாங்கள் தேர்தலுக்கு அறிக்கையாக ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி மக்கள் வெல்ஃபேர் திட்டங்களாக தான் அந்த அறிக்கையை நாங்கள் பார்த்தோம். இட் இஸ் த வெல்ஃபேர் ஆஃப் தி 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி ஃபுல் பிளட்ஜ்டு தேர்தல் அறிக்கை. வெல்ஃபேர் ஃபுல் பிளட்ஜ்டு. கொரோனா காலத்தில் வருமானம் இல்லாத காலத்திலேயே அப்போ 5 லட்சம் தான் வருமானம். அதுலேயே கடை வாங்காமல் எங்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சியை செப்பரே நடத்தினார். 2 வருடம் கொரோனா காலம் அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தோம். 2 வருடம் கொரோனா காலம். கொரோனாவை எதிர்கொண்டு அதை துரத்தினோம். நாங்களும் எங்கள் அமைச்சர்களும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் உங்களை போன்ற பெருமைமிகு பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அந்த கொரோனா விரட்டுவதற்கு துணையாக இருந்தார்கள். மிக மிக பலம் வாய்ந்த சப்போர்ட் வந்து மாண்புமிகு பிஎம் அவர் எங்களை சப்போர்ட் பண்ணி மெடிசனை கொடுத்தார். அந்த சீரம் மெடிசன் கோவாக்சின் வந்து அதை துரத்துனோம். அந்த காலகட்டத்திலையும் நாங்கள் பொங்கலுக்கு காசு கொடுத்தோம். மக்களுக்கு 4000 ரூபாய் கொடுத்தோம், உதவித்தொகை கொடுத்தோம், ஆசிரியர்கள்லாம் சம்பளம் கொடுத்தோம். அது மாதிரி காலகட்டம் இல்லை. இப்போ 2,10,000 ரூபாய் உபரி வருமானம் இருக்குது. ஆனால் 10 லட்சம் 11 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதை எங்கே செலுத்துவாங்க? என்ன பிளானே இல்லை. தே டோன்ட் ஹேவ் ஃபோர்சைட் பிளான். தே டோன்ட் ஹேவ் வெல்ஃபேர் பீப்புள் பிளான். தே வாண்ட் டு டூ பவர். ஃபார் அன் எக்ஸாம்பிள், 2 இயர்ஸ் பேக் அவங்க மினிஸ்டர் சொல்கிறார் 30,000 ரூபாய் எங்கள் உதயநிதி அண்ணியும் சபரிகிருஷ்ணன் அண்ணியும் இருக்குது. ஹவு டு கன்வெர்ட் பிளாக் டு ஒயிட் தெரியலன்றாங்க. அமலாக்கத்துறை தெளிவாக சொல்லியிருக்கு. சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்கள், கேஸ் போடுங்க. கோர்ட்டு டைரக்டட் டு த கவர்மெண்ட். அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இது மாதிரி ஒரு விந்தை எந்த மாநிலத்திலும் எந்த காலகட்டத்திலும் இல்லை. மக்கள் தெளிவாக சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும், மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும், இதிலேயே மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் காணுகிறது. ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி ஏற்றமிகு 2026 இந்த புரட்சி வந்து இரட்டை இலைக்கு வாக்களித்து, அதன் கூட்டணி கட்சிகள் தாமரைக்கு வாக்களித்து, கூட்டணிக்கு வாக்களித்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை முதல்வராக்குவது உறுதி. We have concentrate. We have concrete, confidential idea. We will become ruling government. No other question, alliance government and all. No, not at all. It is certainly, I am telling. Again, we will form our Amma, our Talaivar government. There is no doubt it. நான் தொடக்கத்திலே கேட்டது போல தான். நீங்கள் வந்து ஒரு உங்கள் நம்பிக்கையை வந்து நிறைவேற வாழ்த்துக்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பலமுனை போட்டி என்பது அந்த வாக்குகளை இந்த போட்டி என்பது வந்து வெற்றிக்கான அந்த வாய்ப்பை வந்து வாக்குகளை பிரிக்காதா? நிச்சயமாக வாக்குகளை இது மாதிரி காலகட்டம் எங்களுக்கு 80 இருந்தது. 77 6 மாதம் கட்சி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாங்கள் திண்டுக்கல்லில் மாயத்தவரை 72 நிறுத்தும் போது நடிகர் கட்சி தான் இந்த காங்கிரஸ் எங்களை சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டம் ஆனால் அதே காலகட்டம் தான் புரட்சி தமிழருக்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்குது. அன்றைக்கி மக்கள் எப்படி எதிர்ப்பு அலைய அரசாங்கத்து மேலே தெரிவித்தாங்களோ அதே எதிர்ப்பு அலை ஆன்டி இன்கம்பசி. நிம்மதியாக போக முடியல. அவர் 2,000 ரூபாய் பேர் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திலேருந்து கொள்ளை அடிச்சிறார். சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இன்றைக்கி வந்து பால் விலை உயர்வு, இதெல்லாம் அப்நார்மல். எங்கேயுமே எதுவுமே கிடைக்கிறதில்ல. இன்னும் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவர் நினச்சா பல வரியை குறைச்சி, ஜிஎஸ்டி அவர் வரியை குறைச்சி மாநிலத்துக்கு, இப்போ எக்ஸாம்பிள் சொத்து வரிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அப்நார்மலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு கிளியர்லி நோஸ். பெட்டர் கவர்மெண்ட் அண்ணா டிஎம்கே கவர்மெண்ட், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ணன் இபிஎஸ்ன்னு எவரிபடி நோஸ். ஆனால் இந்த விதமான களம் இருக்குல்ல உங்களுக்கு வந்து, இந்த களம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் குறைவு. அதாவது பார்த்திங்கன்னா அறுதி பெரும்பான்மை யாருக்கும் அமையாது, தொங்கு சட்டப்பேரவை தான். நிச்சயமாக இல்லைங்க சார். ஆனால் இன்றைக்கி அதுக்கான வந்து ஒரு அறிகுறியாகவே மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேசியிருக்காரு. எங்களுக்கு வந்து தொங்கு சட்டப்பேரவை அமையறதுக்கான எங்களுக்கு வந்து இடங்கள் குறைந்தால்
நாங்க விஜயை நாடி செல்வோம். எங்க அவர் கூட்டணி எந்த அளவுக்கு சொன்னார் ஐ டோன்ட் அது தெரியல. ஆனால் சர்டன்லி நாங்கள் களத்தில் இருக்கிறோம். இல்ல மத்திய அரசுல தான் அவரும் இருக்காரு. அவர் மை இஸ் ஆல்சோ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒன்ஸ் ஹி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் கேள்வி மிஸ்டர் ராம்தாஸ் அத்வாலே இஸ் சீனியர் பார்லிமெண்ட்ரியன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அவருடைய நாங்கள் களத்தில் இருக்கிறோம். இப்போ புதுசாக இருக்கிற அணிகளுக்கெல்லாம் நெட்வொர்க் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை, கிளைகள் கிடையாது, ஃபீல்டில் இல்லை அவங்க. நாங்கள் இங்கே எங்கள் ஃபீல்டில் இருக்கிறது 2 இயக்கங்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம், அது அம்மா புரட்சித் தலைவர்களான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். 2 கோடி தொண்டர் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். 1,62,000 கிளைகள் உள்ள இயக்கம், 32 சார்படிகள். அது மாதிரி அவங்களாண்ட பேசிக் நெட்வொர்க் இல்லை, ஃபவுண்டு கிளைகள் இல்லை. சும்மா பேரை சொல்லி ஊடகத்தை சொல்லி விளம்பரப்படுத்தி அதெல்லாம் காகித காணல் நீராக தான் அமையும். ஆனா கடந்த நாடாளுமன்றத்தில் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக தானே நீங்க பெற்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் பார்வை வேறு, சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பார்வை வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரிஞ்சிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் 2021 ஒன்றா தான் இருந்தீங்க. 2020 அந்த காலகட்டம் அதை இப்போது தீதும் நன்று பிரதரா எங்களுக்குள்ளே இருந்த சில பேருடைய இதனால தான் நாங்கள் அந்த தோல்வியை சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. ரெட்டத்தலைமையாக இருந்தது, இப்போ ஒற்றை தலைமையாக ஆயிடுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது அந்த காலம், அந்த அனுபவம் நல்ல படிப்பினை எங்களுக்கு கொடுத்தது. அதில் எங்கள் தொண்டர்கள், எங்கள் உணவு இயக்க முதியவர்கள் எல்லாம் உஷாராக இருக்காங்க. இயர் ஆஃப்டர் வி வில் பி கிங் மேக்கர் ரூலர். அதில் உறுதியாக இருக்கார் எடப்பாடியார். என்ன வியூகங்கள் கடந்த 1 வருடமாக அவர் தூங்குறதே இல்லை. செப்டம்பர்லேருந்து என்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்தார், கரெக்டாக பிளான்டு லீடர், சிஸ்டமேட்டிக் லீடர். ஆரம்பத்தில் நாங்கள் அடிமை கட்சி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, ஒட்டு காங்கிரஸ்ன்னு எங்களை அந்த காலத்துலேயே சொன்னாங்க. அதே காங்கிரஸ்ஸு ஸ்டாலினை மிசாவில் உள்ளே போட்டு சித்திரவதை பண்ணாங்க. நகமு சதையாக இருக்காங்க. யாருன்னு இது நான் காலம் மக்கள் சொல்லுவாங்க. நிச்சயமாக உறுதியாக சொல்கிறோம், களத்தில் இருப்பது 2 பேர் தான், வேறு யாரும் களத்தில் இல்லை. களத்திலும் புலத்திலும் இருப்பது நாங்கள் தான். இந்த நிலத்தின் அருமை எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக மேயில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் தலைமையில் நிச்சயமாக அமையும். இட் இஸ் காலம் கொடுக்கும் கணிப்பு, தீர்ப்பு. களத்தில் உள்ள நிலவரங்களை மையப்படுத்தி தான் அந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட நான் மையப்படுத்தி பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்களாம் கள ஆய்வு பண்ணி தான் அது கேட்குறோம். அதாவது வலிமையான கூட்டணி உங்களுக்கு திமுக தலைமையிலான வலிமையான கூட்டணிகள். இப்போ அதற்கு நிகரான கூட்டணிகள் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, வலிமையான கூட்டணி என்பது வலுவிழந்த கூட்டணியாக போச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. நிச்சயமாக ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிஃபோர் அவர் ப்ரோக்ராம் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீ பார்ட்டி சிஎம் இன்வைட் பண்ணியிருந்தார். நிறைய பேர் அதில் கலந்து கொள்ளவில்லை. அவங்களுக்குள்ளேயே இன்னும் கம்யூனிஸ்டும் குளறுபடி, ஒரு குழப்பமான அந்த 21 இருந்த ஸ்ட்ராங் இது அவங்களாண்ட இல்லை. 2வது 21 அவங்க அப்போ தான் ஆட்சிக்கு 10 வருடம் கேப் விட்டு வராங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு எதிர்ப்பு அலை இருக்குது. 2வது ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட் எடப்பாடி என்ன கொஞ்சம் 7.5 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அதில் யாருமே எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது மாதிரி 7.5 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அதை 10% உயர்த்துவேன் அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 10%. அது எளிதில் சாத்தியமா? 10% அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களும், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உரிய அங்கீகாரம் பெற வேண்டும், உரிய நிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். புரட்சித் தலைவர் சொன்ன அந்த ஒரு நிலையை உருவாக்க கஷ்டப்பட்டவங்க நிலையை உருவாக்குவார். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் 7.5 அண்டு குடிமராமத்து பணி அண்டு அத்திக்கடு அவனாசி திட்டம், கள்ளக்குறிச்சியில் கால்நடை ஒரு 2000 கோடியில் உருவாக்குனாங்க. அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க. நாங்கள் அண்ணன் எடப்பாடி இருக்கும்போது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 66,000 கோடி வாங்கிட்டு இருந்தார். முக்கியமாக மத்திய ஆட்சி செய்கிற ஒரு கட்சி வேறு, மாநிலத்தில் செய்கிற கட்சி வேறு. இந்த மாநில மத்திய சர்க்கார் உறவு சீராக இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க. திமுக தலைமையிலான வலிமையான கூட்டணிகள், இப்போ அதற்கு நிகரான கூட்டணிகள் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, வலிமையான கூட்டணி என்பது வலுவிழந்த கூட்டணியாக போச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. நிச்சயமாக ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிஃபோர் அவர் ப்ரோக்ராம் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீ பார்ட்டி சிஎம் இன்வைட் பண்ணியிருந்தார்.
நிறைய பேர் அதில் கலந்து கொள்ளவில்லை. அவங்களுக்குள்ளேயே இன்னும் இன்னும் கம்யூனிஸ்டும் குளறுபடி ஒரு குழப்பமான அந்த 21 இருந்த ஸ்ட்ராங் இது அவங்களாண்ட இல்லை. ஏற்றமிகு 2026ஆக இந்த ஜனநாயக திருவிழா அமையும், அதில் மாற்றம் இல்லை. நிகழ்ச்சியை பங்கேற்று பலர் கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதயங்கள் வெற்றியோடு திரும்பி சந்திப்போம். நன்றி.